தொண்டைமான். அவரின் இயற்பெயர் இளந்திரையன். தொண்டை மண்டலம் அக்காலத்தில் அருவா நாடு என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் கச்சி நகர் என்று அழைக்கப்பட்டது. மாமல்லபுரம் நீர்ப்பாயல் துறை என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் பெரும்பானாற்று படை. இயற்றியவர் புலவர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார். கடம்பர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து கச்சி மக்களை விடுதலை செய்து இளந்திரையன் மன்னனாக முடிசூட்டி கொண்டான். அப்போது இப்புலவரே அவருக்கு முடிசூடி தொண்டைமான் இளந்திரையன் என்று பட்டம் சூட்டினார். இளந்திரையன் கரிகாலனின் பேரன். தந்தை கிள்ளிவளவன். தாய் பீலிவளை என்னும் நாகர் குலப்பெண். கடற்பயணத்தின் போது கடலில் விழுந்து நீர்ப்பாயல் துறை கடற்கரையில் தொண்டை கொடிகளில் சிக்கி கிடந்ததால் இவருக்கு தொண்டைமான் என்று பெயர் சூட்டினார் அந்த புலவர். இவர்கள் வாழ்ந்த காலம் கரிகாலனின் காலம் கிபி 50 முதல் 95 வரை. கிள்ளிவளவனின் காலம் கிபி 105 முதல் 120 வரை. தொண்டைமானின் காலம் 120ற்கு மேல் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கரிகாலனை போற்றிய இப்புலவர் பட்டினப்பாலை என்று நூலை இயற்றினார். தொண்டைமானை பற்றி இவரே பெரும்பானாற்று படையில் பாடியிருக்கிறார். காமாட்சி என்று இப்போது அழைக்கப்படும் கோயில் அந்த காலத்தில் காமகன்னி என்று காவல் தெய்வமாக இருந்தது. பின்னாளில் அது ஜெயினர்களுடைய தெய்வமாக்கப்பட்டு யக்ஷி தெய்வத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டது. அப்போது காமயக்ஷி என்று அழைக்கப்பட்டது. இந்த காமாட்சியே பின்னாளில் காமாட்சி என்று அழைக்கப்பட்டது. இது காவல் தெய்வமாக சாந்தனை வணங்கினர். பின்னாளில் அதுவே சாஸ்தாவாக மாறியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏகாம்பரநாதர் ஆலயம் ஏக ஆமரம், அதாவது ஒற்றை மாமரத்தின் கீழ் அமைந்துள்ள நாதன் சிவன் என்று இருந்ததால் ஏகாம்பரநாதர் என்று அழைக்கப்பட்டது. இந்த அனைத்து தகவலும் இளந்திரையன் என்ற நாவல் மூலம் உதயணன் என்பவர் எழுதியுள்ளார். இதற்கான பல்வேறு சரித்திர சான்றுகளையும் அவர் தந்துள்ளார்.